வணக்கம், நான் உங்கள் அனந்தகண்ணன். இது உங்களுடைய அனந்தகண்ணன்ஸ் டெக்னாலஜி சேனல். இறுதி வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கங்க. சர்ச்சில் போயிட்டு இசிஐ நெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இசிஐ நெட் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ண உடனே அதனுடைய இன்டர்ஃபேஸ் பாருங்க, இப்படிதான் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4th ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ முதல்ல இருக்கு பாருங்க, என்டர் யுவர் ஓட்டர் ஐடி எபிக்னு இருக்கு. சரிங்களா? மேல இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நம்ம பண்ண முடியும். பொதுவா எல்லாருமே உங்க ஓட்டர் ஐடி நம்பரை இங்க இன்சர்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆனா புதுசா இப்பதான் நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல நம்ம செக் பண்ண முடியாதுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல சர்ச் பை டீடைல் உங்க நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ் நேம், அதாவது அப்பாவுடைய பேரு இல்ல அம்மா பேரு, ஒய்ஃப், ஹஸ்பண்ட், இவங்க நேம் எல்லாமே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து இப்போ கரண்ட் ஏஜ் என்னன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கலாங்க. மேல் ஃபீமேல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அடுத்து எந்த அசம்பிளி சட்டமன்றம் அப்படின்றத கிளிக் பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாங்க. ஆனா இந்த ஆப்ஷன்ல நிறைய டைப் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குங்க. ரொம்ப சுலபமான முறையில கண்டுபிடிக்கிறதுங்க இந்த 3வது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சர்ச் பை மொபைல் இருக்கு பாருங்க. இது ரொம்ப சுலபமா ஒர்க் ஆகுதுங்க. நான் நிறைய பேருக்கு செக் பண்ணி பார்த்துருக்கேன். செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்க ஓட்டர் ஐடிக்காக அப்ளை பண்ணும்போது என்ன நம்பர் கொடுத்தீங்களோ உங்க நம்பரை டைப் பண்ணுங்க. நான் என்னுடைய நம்பரை டைப் பண்ணிட்டேங்க. ஸோ கீழே பாருங்க சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இன்சர்ட் பண்ண உடனே ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கா இல்லையானது தெரிஞ்சிருங்க. ஸோ உங்க பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. ஸோ இது மூலயமா இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்பரை கொடுத்து ஓடிபி இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல நேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுங்க. உங்க பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், உங்க ஓட் எந்த பூத்தில் போடணும், அந்த பிளேஸ் என்ன, போலிங் ஸ்டேஷன் என்ன, முழு விவரங்களும் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு காட்டுங்க. ஸோ இந்த வகையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. தேங்க்யூ.